பண்டரவல மாநகர சபை மேயர் மீதான தாக்குதலுடன் தொடர்புடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூவரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி பிரதேச மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த ஊவா மாகாண சபை தேர்தலின் போது பண்டரவல மேயர் தாக்குதலுக்கு இலக்காகினார். கடந்த ஊவா மாகாண சபை தேர்தலின் போது பண்டாரவளை மேயர் சமிந்த விஜயசிறி தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை 11 மணியளவில் கொழும்பு பதுளை வீதியை மறித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான அருந்திக்க பெர்னாண்டோ, ஹேமல் குணசேகர மற்றும் சரண குணவர்தன ஆகியோரை கைது செய்யுமாறு கோரி பிரதேச மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. போன தேர்தலில் நடந்த சம்பவத்துல இதுவரை ஒரு நடவடிக்கையும் இல்லாம இருக்கி இந்த பண்டால போலீஸும் அரசியல்வாதிகளும் இதுல செயல்படுறதால எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால்தான் ரோட்டுக்கு மக்கள் இறங்கி இருக்கிறாங்க. இதே காலநிலை தொடர்ந்தால் அடுத்த கிழமையும் இதே மாதிரி இதைவிட பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறோம். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தாக்குதல் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தாக்குதலுக்கு இலக்கான பண்டாரவளை மேயர் சமிந்த விஜயசிறி சென்றுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பான வழக்கு பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகள் ஆஜராகாத காரணத்தினால் வழக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.